புதுச்சேரி ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் நடைபெற்ற விழாவில் கவர்னர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினர். புதுச்சேரி ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி கம்பன் கலையரங்கில் நேற்று மாலை நடந்தது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கவர்னர் கைலாசநாதர், முதல்வர் ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்ட பிரதமர் மாதிரி வீடு கட்டும் திட்டம், 2.0 கல்வி கடன், திருமண உதவித்தொகை போன்ற நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். நிகழ்ச்சியில் கவர்னர் கைலாசநாதர் பேசுகையால், இன்றைய நாள் அரசியல் அமைப்பு சாசனத்தின் தந்தை டாக்டர் அம்பேத்கர் போன்றவர்களை வகுத்து தந்த சமூக நீதிக்காக ஏழை எளிய மக்களின் நலனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு முக்கியமான நாள். பிரதமர் நரேந்திர மோடி மனதிற்கு நெருக்கமான திட்டம் பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா என்ற வீடு கட்டும் திட்டம். இந்த திட்டத்தின் கீழ் கோடிக்கணக்கான ஏழை எளிய மக்கள் பயனடைந்து வருகிறார்கள். அப்படிப்பட்ட அற்புதமான திட்டத்தின் 2வது உயர்நிலை திட்டம் 2.0 இன்று புதுச்சேரியில் தொடங்கி வைக்கப்படுகிறது. இதோடு மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை, பிற நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படுகிறது. சமுதாயத்தில் அனைத்து வகையிலும் பின்தங்கிய ஒடுக்கப்பட்ட மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த மத்திய அரசு ஈடு கொடுத்த புதுச்சேரி அரசு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அந்த திட்டங்கள் மூலம் புதுச்சேரியில் ஏழ்மை நிலையில் உள்ள மக்கள் பயனடைந்த முன்னேற்றம் அடைந்திருக்கிறார்கள். இந்திய அரசியல் அமைப்பின் அடிப்படையில் சமூக நீதியை நிலைநாட்டுவதில் அக்கறையோடு செயல்படும் முதல்வர் தலைமையிலான புதுச்சேரி அரசையும் அதற்கு உறுதுணையாக செயல்படும் அதிகாரிகளையும் நான் மனதார பாராட்டுகிறேன். சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்டவர்களுக்கான திட்டங்களை செயல்படுத்துவதை ஏழை எளிய மக்களுக்கான சலுகையாக பார்க்கின்ற மனநிலை பொதுவாக நிலவுகிறது. ஆனால் சமுதாய வளர்ச்சியை முன்னிறுத்தி செயல்படுத்தப்படும் இந்த திட்டங்கள் எல்லாம் அந்த மக்களின் உரிமைகளை பாதுகாக்கத்தான் என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஏழ்மை நிலையில் உள்ள குடிமக்களின் கல்வி, வேலை வாய்ப்பு, வாழ்வாதாரம் மேம்பாடு, தங்குவதற்கான வீடு போன்றவற்றை உறுதிப்படுத்துவது அரசின் கடமை. இந்த சமுதாயத்தின் பொறுப்பு. அந்த அடிப்படையில் தான் மத்திய மாநில அரசுகள் பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றன. வீட்டு வசதி திட்டம் வெறும் வீடு கட்டுவது குறித்தே அல்ல, சமுதாயத்தில் வீடற்ற ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அவர்களது கனவை கட்டி கொடுக்கும் நிகழ்வு. ஒரு வீடு என்பது ஒரு கட்டிடம் மட்டுமல்ல, அது ஒரு சமுதாய பாதுகாப்பு, நம்பிக்கை, எதிர்காலத்தின் அடையாளம். இத்திட்டத்தின் மூலம் புதுச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்த 447 பயனாளிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்று 282 பயனாளிகளுக்கு வழங்கப்படுகிறது. ஏற்கனவே 5 லட்சமாக இருந்த இந்த திட்டம் 2.0 மூலம் ரூபாய் 6.25 லட்சமாக உயர்த்தி வழங்கப்படுகிறது. சில நாட்களுக்கு முன் இது சம்பந்தமாக ஆளுநர் மாளிகையில் ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தினேன். அப்போது சொல்லி இருந்தேன், புதுச்சேரியை குடிசைகள் இல்லாத மாநிலமாக விரைவாக மாற்ற வேண்டும். அதுக்காக வீடற்ற ஏழை எளிய மக்களுக்கு இந்த ஆண்டு குறைந்தபட்சம் 3000 வீடுகள் கட்டித்தர வேண்டும். அதற்கான நடவடிக்கைகளை வேகப்படுத்த வேண்டும் என்று கூறியிருந்தேன். துரிதமாக செயலாற்றி இப்படி ஒரு சிறப்பான விழாவில் ஏற்பாடு செய்ததற்காக புதுச்சேரி அரசுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது மட்டுமல்ல, பாரத பிரதமரின் கிராமப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் அட்டவணை மக்கள் வாழும் ஒவ்வொரு கிராமமும் மின் வசதி, கழிப்பறை வசதி, பள்ளி, சாலைகள் என்று அனைத்து வசதிகளோடு மாதிரி கிராமமாக உருவாக்கப்படும். இது பாரத பிரதமரின் கனவு திட்டம். இந்த அரசு அறிவிப்பு அளவில் மட்டும் இல்லாமல் செயல்பாட்டு அளவிலும் முனைப்பு காட்டி வருகிறது என்பதை நம்பிக்கையுடன் கூற விரும்புகிறேன் என கவர்னர் பேசினார். இந்நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் சாய்ஜே சரவணகுமார், தேனி ஜெயக்குமார், துணை சபாநாயகர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, செந்தில்குமார், தலைமை செயலர் சரத் சௌஹான், துறை செயலர் முத்தம்மா மற்றும் துறை அதிகாரிகள், பயனாளிகள் கலந்து கொண்டனர். துறை இயக்குனர் இளங்கோவன் நன்றி கூறினார். பாண்டிச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் தேசிய கல்விக் கொள்கை அடிப்படையில் 23,500 மாணவர்கள் பயன்பெற்று வருகிறார்கள். இன்று மத்திய அரசின் அனுமதி கிடைத்தவுடன் புதுச்சேரி மாணவர்களுக்கு 25% இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்று புதுச்சேரி பல்கலைக்கழகம் துணைவேந்தர் பிரகாஷ் பாபு தெரிவித்தார். பாண்டிச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த துணைவேந்தர் பிரகாஷ் பாபு, நாட்டில் தேசிய கல்விக் கொள்கை 2020 முன்கூட்டியே பின்பற்றும் பல்கலைக்கழகங்களுள் பாண்டிச்சேரி மத்திய பல்கலைக்கழகமும் ஒன்று என்று குறிப்பிட்டவர், தேசிய கல்விக் கொள்கை அடிப்படையில் 23,500 மாணவர்கள் பயனடைந்து வருகிறார்கள் என்று தெரிவித்தார். தேசிய கல்விக் கொள்கை அடிப்படையில் இந்த ஆண்டு புதிதாக முதுகலை காட்சிக்கலை, முதுகலை அளவுசார் விதி, இளங்கலை சுற்றுச்சூழல் பொறியியல், இளங்கலை உளவியல், இளங்கலை நிலைத்தன்மை மற்றும் காலநிலை மாற்றம் உள்ளிட்ட பாடப்பிரிவுகள் புதியதாக தொடங்கப்பட்டுள்ளதாகவும் துணைவேந்தர் பிரகாஷ் பாபு தெரிவித்தார்.
பல்கலைக்கழகத்தில் மரியாதைக்கீடான நடத்தை, பாலியல் துன்புறுத்தல், பாகுபாடு, ஒழுக்கம் உள்ளிட்ட பிரச்சனைகளை தீர்க்க சட்டப்பூர்வமாக குழுக்கள் அமைக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் கடந்த 5 ஆண்டுகளில் ரூபாய் 82 கோடி மதிப்பிலான மொத்தம் 252 ஆராய்ச்சி திட்டங்கள் அமல்படுத்தப்பட்டுள்ளன என்றார். பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தை தேசிய தர மதிப்பீடு மற்றும் அங்கீகார கவுன்சில் A+ தரத்துடன் அங்கீகரித்துள்ளது என்று குறிப்பிட்ட துணைவேந்தர் பிரகாஷ் பாபு, பல்கலைக்கழகத்தில் காலியாக உள்ள 100 பேராசிரியர் பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்றும், லட்சத்தீவு, ஏனாம் ஆகிய பகுதிகளில் சமுதாய கல்லூரிகள் விரைவில் துவங்கப்படும் என்றும் தெரிவித்தார். மத்திய அரசு அனுமதி கிடைத்தவுடன் உள்ளூர் மாணவர்களுக்கு 25% இட ஒதுக்கீடு அளிக்கப்படும் என்று உறுதியளித்தவர், மத்திய பல்கலைக்கழகம் இந்தியாவின் உயர்கல்வி, புதுமை மற்றும் நிலையான வளர்ச்சி குறித்த பங்களிப்பை வளர்ச்சியின் அடுத்த கட்டத்திற்கு நம்பிக்கையுடன் ஆரம்பிக்க உள்ளது என்று பெருமிதமாக குறிப்பிட்டார். NCC கேடட்களின் கடல் படகோட்டம் பயணத்தை முதலமைச்சர் ரங்கசாமி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். NCC கேடட்களின் கடல் படகோட்டம் பயணம் 2025க்கான சாகர் சன்கரம் என்ற குறியீட்டுடன் பெயர்பட்டுள்ளது. 35 ஆண்கள் மற்றும் 25 பெண் கேடகங்கள் பங்கேற்ற இந்த அசாதாரண நிகழ்வை புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி இன்று தேங்காய் திட்டு துறைமுகத்திலிருந்து கொடி அசைத்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்வு நமது இளம் கேடகங்களின் சாகச மனப்பான்மை மற்றும் மீன் தன்மையை எடுத்து காட்டுவது மட்டுமில்லாமல் தலைமைத்துவம், குழுப்பணி மற்றும் சகிப்புத்தன்மையை வளர்ப்பதில் கடல்சார் நடவடிக்கைகளின் முக்கியத்துவத்தையும் அடிக்கோடிட்டு காட்டியது. 10 நாட்களில் கேடட்கள் புதுச்சேரியிலிருந்து காரைக்கால் வரை ஒரு சவாலான பயணத்தை மேற்கொண்டார். திரும்பி வர சுமார் 102 கிலோமீட்டர் தூரம் பயணிப்பார்கள். கடல்சார் சூழலில் வழி செலுத்துதல், கடல்சார் திறன் மற்றும் உயிர் வாழும் திறன்களின் கேடட்களுக்கு நேரடி அனுபவத்தை வழங்குவதே இந்த பயணத்தின் நோக்கமாகும். இது ஒற்றுமை மற்றும் ஒழுக்கம் என்ற NCC குறிக்கோளுக்கு ஒரு சான்றாகும். கடல் படகோட்டம் பயணம் என்பது தனித்துவமானது மற்றும் மாற்றத்தை ஏற்படுத்தும் அனுபவங்கள் மூலம் இளைஞர்களை மேம்படுத்துவதில் நமது நாட்டின் அர்ப்பணிப்பின் பிரதிபலிப்பாகும். இந்த இளம் கேடட்கள் தங்கள் திறன்களை வெளிப்படுத்துவது மட்டுமில்லாமல் அவர்களின் எதிர்கால முயற்சிகளில் அவர்களுக்கு சிறப்பாக சேவை செய்யும் மதிப்புமிக்க வாழ்க்கை பாடங்களை கற்றுக்கொள்ளவும் இது ஒரு வாய்ப்பாகும். புதுச்சேரியில் 3 பேரை கொலை செய்த வழக்கில் கைது செய்யப்பட்ட பிரபல ரவுடி TV நகர் சத்யாவை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். புதுச்சேரி TV நகரை சேர்ந்தவர் சத்யா பிரபல ரவுடியான இவர் பல்வேறு குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு வந்தார். இவர் மீது 15க்கும் மேற்பட்ட திருட்டு, கொள்ளை மற்றும் கொலை வழக்குகள் நிலுவையில் உள்ளது. இந்த நிலையில் புதுச்சேரி ரெயின்போ நகரில் சமீபத்தில் நடந்த 3 பேர் கொலை வழக்கில் பிரபல ரவுடி சத்யா கைது செய்யப்பட்டு காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். மேலும் பெரிய கடை போலீசார் பரிந்துரையின் பெயர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் பிரபல ரவுடி சத்யாவை குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்ய மாவட்ட ஆட்சியருக்கு பரிந்துரை செய்திருந்தனர். இதனை அடுத்து சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் பிரபல ரவுடி சத்யாவை குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்ய மாவட்ட ஆட்சியர் குலோதுங்கன் உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரி காந்தி வீதியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ பெருந்தேவி சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தின் 39வது பிரம்மோற்சவ விழாவையொட்டி நடைபெற்ற தேரோட்ட விழாவில் முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து, சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். புதுச்சேரி காந்தி வீதியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ பெருந்தேவி சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயம் இந்த ஆலயத்தின் 39ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தினம்தோறும் பெருமாளுக்கு காலை திருமஞ்சனம் நடைபெற்ற இரவு அம்ச வாகனம், சேஷ வாகனம், தங்க கருட சேவை, சிம்ம வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகன சேவை நடைபெற்றது. பிரம்மோற்சவ விழாவில் முக்கிய நிகழ்வாக திருத்தேரோட்டம் இன்று காலை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ பெருந்தேவி சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருத்தேரில் வைக்கப்பட்ட கோவிந்தா கோவிந்தா கோஷத்துடன் பக்தர்கள் திருத்தேரினை வடம் பிடித்து இழுத்தனர். இந்த விழாவில் முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து, சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம், சப்தகிரி குழும நிர்வாக இயக்குனர் ரமேஷ் குமார், இணை இயக்குனர் விஜய் மற்றும் சப்தகிரி குடும்பத்தார் அனைவரும் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். முக்கிய வீதிகள் வழியாக திருத்தேரானது மீண்டும் கோவிலை வந்தடைந்தது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு திருத்தேரினை வடம் பிடித்து இழுத்து பெருமாளை வழிபட்டு சென்றனர். ஈஸ்டர் விழாவை முன்னிட்டு சியோன் ஜெப ஊழியர்கள் கூடுகை நடத்திய 38ஆம் ஆண்டு கிறிஸ்தவ பேரிசை திருவிழா கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது.
ஈஸ்டர் விழாவினை முன்னிட்டு சியோன் ஜெப ஊழியர்கள் கூடுகை நடத்திய 38ஆம் ஆண்டு கிறிஸ்தவ பேரிசை பெருவிழா புதுச்சேரி கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு இந்திய கிறிஸ்தவ ஊழியம், ஐக்கியம் தேசிய தலைவர் தினம், தூது மாநில ஒருங்கிணைப்பாளர் வில்லியம்ஸ் ஆகியோர் கலந்து கொண்ட ஜெபதேவ செய்தி ஆற்றினர். இந்த நிகழ்ச்சியில் இந்தியா முழுவதும் இருந்து கலந்து கொண்ட கிறிஸ்தவர்கள் ஜெப பாடல்களை பாடி அனைவரையும் மகிழ்வித்தனர். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறை சூப்பர் பாஸ்கரன் உள்ளிட்ட ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை இந்திய சிறைச்சாலை நற்செய்தி ஐக்கியம் அகல் தந்தை ரூபன் செய்திருந்தார். இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். வெளியூர் தொகுதிக்குட்பட்ட ஆத்துவாய்க்கால்பேட் மற்றும் பெரியபேட் அங்கன்வாடி மையங்கள் பழுது பார்க்கும் பணியினை எதிர்கட்சி தலைவர் சிவா பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் கீழ் இயங்கி வரும் வெளியூர் தொகுதிக்குட்பட்ட ஆத்துவாய்க்கால்பேட் மற்றும் பெரியபேட் அங்கன்வாடி மையங்கள் பொதுப்பணித்துறை மூலம் ரூபாய் 14 லட்சம் மதிப்பீட்டில் பழுது பார்க்கும் பணிக்கான துவக்க நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இதில் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சிவா கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் கண்ணன், உதவி பொறியாளர் சீனிவாசராவ், இளைநிலை பொறியாளர் ஸ்ரீராம், சங்கர் மற்றும் திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டப்பட்ட உள்ள பகுதிகள் புதரிலிருந்து வெளியே வந்த கண்ணாடி விரியன் பாம்பு பிடிபட்டது. புதுவை லம்பாட் சரவணன் நகரில் அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்பட்டுள்ளது. இந்த பகுதிகளில் சாலை சீரமைப்பு பணிகள் நடைபெற உள்ளது. இதற்காக அங்கு சுத்தம் செய்துள்ளனர். அப்போது கொடிய விஷமுடைய சுமார் 5 அடி நீளமுள்ள கண்ணாடி விரியான் பாம்பு புதர் பகுதியிலிருந்து வெளியே வந்துள்ளது. இதை கண்டு அதிர்ச்சியடைந்த அப்பகுதி மக்கள் உடனடியாக வனத்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பெயரில் வனத்துறை ஊழியர்கள் கண்ணதாசன், வேலாயுதம் ஆகியோர் அங்கு விரைந்து வந்த கண்ணாடி விரியான் பாம்பை லாபகமாக பிடித்து வனத்துறை அலுவலகத்துக்கு கொண்டு சென்றனர். உழவர்கரை நகராட்சியில் ஓய்வு பெற்ற ஓய்வூதியர்கள் நிலுவைத் தொகை வழங்க கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். உழவர்கரை நகராட்சியில் பணி ஓய்வு பெற்ற ஓய்வூதியர்கள் தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி உள்ளாட்சித்துறை அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ஆர்ப்பாட்டத்திற்கு சங்க தலைவர் பொன்னம்பலம் தலைமை தாங்கினார். செயலாளர் ராமச்சந்திரன் முன்னிலை வகித்தார். இதில் துணைத் தலைவர் குமார், தொழிலாளர் குப்புசாமி உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஊதிய குழுவில் உயர்த்தப்பட்ட 33 மாத நிலுவை சம்பளத்தை வழங்க உள்ளாட்சித்துறை உத்தரவிட வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடந்தது. தனியார் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டுகள் லோன் தருவதாக மோசடி செய்தால் ஏமாற்றும் இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் மீது அந்தந்த ஏஜென்ட்டுகள் மீதும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது, சமீப காலமாக தனியார் இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் பொதுமக்களை தங்கள் ஏஜென்ட்டுகள் மூலம் குறைந்த வட்டிக்கு லோன் தருவதாக கூறி அணுகுகின்றனர். பொதுமக்களுக்கு அதுக்கு ஆர்வம் காட்டும் பொழுது லோன் பெற்றுத் தருவது போல தேவையான ஆவணங்களை பெற்றுக் கொள்கின்றனர். கடைசியில் அதற்கு இன்சூரன்ஸ் தொடங்க வேண்டும் என்று கூறி அதற்கு தேவையான பணத்தை பெறுகின்றனர். பொதுமக்கள் இன்சூரன்ஸ் செலுத்திய பின்னர் லோன் தொகையை பெற்றுத் தராமல் மக்களை ஏமாற்றிவிட்டு தலைமறைவாகி விடுகின்றனர். இது தொடர்பாக புகார்கள் சைபர் கிரைம் போலீசாருக்கு வந்த வண்ணம் உள்ளது. எனவே இது போன்ற ஏமாற்றும் இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் மீது அந்த ஏஜென்ட்டுகள் மீதும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என அதில் கூறப்பட்டுள்ளது. அம்மா மக்கள் முன்னேற்ற மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யாவின் சரண் தொண்டு அறக்கட்டளையை அம்மா மக்கள் முன்னேற்ற கழக துணை பொதுச் செயலாளர் ரங்கசாமி திறந்து வைத்தார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஆசியோடு மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யாவின் சரண் தொண்டு அறக்கட்டளை திறப்பு விழா உழவர்கரை தொகுதி முளக்குளம் சபரி நகர பகுதி மெயின் ரோட்டில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. விழாவிற்கு கழகத்தின் துணை பொதுச் செயலாளர், தஞ்சாவூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர், புதுச்சேரி மண்டல பொறுப்பாளர் ரங்கசாமி கலந்து கொண்டு திறந்து வைத்தார். நிகழ்ச்சிக்கு புதுச்சேரி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கழக அமைப்பாளர் யோசி ஆறுமுகம், புதுச்சேரி மேற்கு மாநில செயலாளர் SD சேகர், கிழக்கு மாநில கழக செயலாளர் முருகன் ஆகியோர் தலைமை தாங்கி இதில் கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கணபதி, விழுப்புரம் கிழக்கு மாவட்ட செயலாளர் கோவிந்தராஜ், கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் ஆடிட்டர் சுந்தரமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட 1000க்கும் மேற்பட்டோருக்கு புடவைகள் வழங்கப்பட்டன.
விழாவில் சரண் அறக்கட்டளை சார்பாக உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட மக்களுக்கு விலையில்லா டென்ட், சேர், ஃப்ரீசர் பாக்ஸ், சமையல் பாத்திரங்கள், டியூப் லைட், போக்கஸ் லைட், சேர் அனைத்தும் வழங்கப்பட்ட நிகழ்வு தொடங்கியது. விழாவில் சிறப்பு அழைப்பாளராக புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், பாஜக மாநில செயலாளர் சரவணன், சமூக சேவகர் சசிபாலன் போன்றோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். சரண் தொண்டு அறக்கட்டளை உறுப்பினர்களாக பிச்சை வீரன், பேட் முருகன், ஐயப்பன், செல்வமணி, வேலு, குமார், அன்பழகன், முனியம்மாள் ஆகியோர் கலந்து கொண்டனர். முடிவில் அறக்கட்டளையின் பொதுச் செயலாளர் மாரி ஆறுமுகம் நன்றி கூறினார். முதியோல்பேட்டை நியூ 5 ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பில் நடைபெற்ற பெத்தாங் போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் பிரபாகரன் பரிசுகளை வழங்கி கௌரவித்தார். முதியால்பேட்டை தொகுதி நியூ 5 ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் கிளப் நடத்திய மாநில அளவிலான பெத்தாங் விளையாட்டு போட்டி முதியால்பேட்டை நியூ மாடர்ன் வித்யாலயா பள்ளி மைதானத்தில் நடைபெற்றது. போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிக்கும் விழாவில் சிறப்பு அழைப்பாளராக திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் சமூக சேவகர் பிரபாகரன் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் நியூ மாடர்ன் வித்யா மந்திரி பள்ளி முதல்வர் கஸ்தூரி மற்றும் புதுச்சேரி மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் உத்தமன் மற்றும் நியூ 5 ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் கிளப் கேப்டன் நாகராஜ், மோகன் மற்றும் நியூ 5 ஸ்டார் கிளப் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். விப்ளம் தொகுதிகள் வசிக்கும் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள அரசு உதவித்தொகை பெறும் முதியவர்களுக்கு சமூக நலத்துறை மூலமாக போர்வை மற்றும் காலணிகளை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி வழங்கினார். விப்ளம் தொகுதிகள் வசிக்கும் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள அரசு உதவித்தொகை பெறும் முதியவர்களுக்கு சமூக நலத்துறை மூலமாக போர்வை மற்றும் காலணிகளை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அந்தந்த பகுதியை சார்ந்த முதியவர்கள் சிரமமின்றி பெற்றுக்கொள்ள ஏதுவாக அனைத்து அங்கன்வாடி மையங்களுக்கு நேரில் சென்று பயனாளிகளுக்கு வழங்கினார். அவருடன் அங்கன்வாடி உயர் அதிகாரி செல்வகுமார், அங்கன்வாடி ஆசிரியர்கள் மற்றும் அவை தலைவர் ஹரிகிருஷ்ணன், காங்கிரஸ் பிரமுகர் சலீம் பாஷா, துணை செயலாளர் ராஜ், இந்திர ஆரோக்கியராஜ், நிசார், கிளை செயலாளர்கள் இருதயராஜ், காத்தலிங்கம், நேதாஜி நகர் தலைவர் கணேசன் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் அருகே இயங்கி வரும் மதர் குளோரி நீட் அகாடமியின் 15ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு 50% சலுகையுடன் ஒரு வருட நீட் பயிற்சி வகுப்பு துவங்கப்பட உள்ளது. புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் அருகே அமைந்துள்ள மதர் குளோரி நீட் அகாடமியின் 15 ஆண்டை துவக்க விழாவை முன்னிட்டு ஒரு வருட நீட் பயிற்சி வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி முழுவதும் நீட் தேர்வு பயிற்சி மூலம் பல்வேறு மாணவர்களை மருத்துவர்களாக வெற்றியடைய செய்த மிகவும் புகழ்பெற்ற மதர் குளோரி நீட் அகாடமி தனது 15ஆம் ஆண்டு துவக்க விழாவில் வெற்றிகரமாக அடியெடுத்து வைத்துள்ளது. அதன்படி பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளின் மருத்துவ கனவை நிஜமாக்கிட தலை சிறந்த ஆசிரியர்களை கொண்ட நீட் சிறப்பு பயிற்சி அளிக்கும் இந்த நிறுவனம் 15ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு இந்த வருடத்திற்கான நீட் தேர்வு பயிற்சிக்கு 50% கட்டண சலுகையுடன் சேர்க்கையை துவங்க உள்ளது. இந்த வருடத்திற்கான நீட் தேர்வு பயிற்சி துவக்க விழாவில் மாணவர்களுக்கு மதர் குளோரி கோச்சிங் சென்டர் தாளாளர் அந்துமான் பிரபு மாணவர்களுக்கு நீட் பயிற்சிக்கான விழிப்புணர்வை வழங்கினார். மேலும் இந்த ஆண்டு நீட் தேர்வை எவ்வாறு எதிர்கொள்வது, அதிக மதிப்பெண் பெற்று வெற்றி பெற எது போன்ற யுக்திகளை கையாள்வது என்பது குறித்து ஆலோசனை வழங்கினார். திருச்சியூர் விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் நடைபெறவுள்ள பேரணிக்கு புதுவை கவி எழுதி பாடிய பாடல் வெளியினர் அம்பேத்கர் சிலைகள் மாலை அணிவித்து வெளியிடப்பட்டது. வருகின்ற ஜூன் 14 விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் தலைமையில் திருச்சியில் நடைபெற இருக்கும் மத்திய அரசு கொண்டு வந்த வக்ஃபு திருத்த சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி மதர் சார்பின்மை காப்போம் என்னும் மக்கள் திறன் பேரணியை முன்னிட்டு புதுவை கவி எழுதி பாடிய புரட்சிகர பாடலை வெளியனூர் புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைகள் மாலை அணிவித்து வெளியிடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் வெளியனூர் தொகுதி செயலாளர் தமிழ்வளவன், கருத்துக்கள் பரப்பு மாநில செயலாளர் ஆதவன், தேர்தல் பணிக்குழு மாநில துணை செயலாளர் மாசி வாகை அரசு, தொழிலாளர் விடுதலை முன்னணி மாநில துணை செயலாளர் கதிர்வேல், ஓவியர் அணி மாநில செயலாளர் சந்தோஷ், அமைப்பு சாரா தொழிலாளர் விடுதலை முன்னணி மாநில செயலாளர் சிங்கத் தமிழ் செல்வன், மகளிர் விடுதலை இயக்கத்தின் வெளியனூர் தொகுதி அமைப்பாளர் பாத்திமா பிவி, சிறுபான்மை அணி மாநில செயலாளர் முகமது கௌஷிக் மற்றும் தட்சிணாமூர்த்தி, காசி, ஏழுமலை, பார்த்திபன், நாகராஜ், சுகுந்தன், ஹரிஷ், சந்தோஷ் மற்றும் பல கலந்து கொண்டனர். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.
என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.